ஹலோ மக்களே, வெல்கம் டு மங்கீஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான அவியல் ரெசிபி. அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் நம்ம வீட்டிலேயே இருக்கிற என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு ரொம்ப டேஸ்டியாக பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மங்கீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. எக்ஸப்ட் வெங்காயம் தவிர நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். என் வீட்டில் கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு இருக்குது. நான் அது யூஸ் பண்ணுறேன். நான் இந்த வெஜிடபிள்ஸை குக்கரில் வேக வைக்கலைங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு அந்த வெஜிடபிள்ஸ்க்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இப்போ அவியல் மசாலாவுக்கு 1/2 கப் தேங்காய் துருவினது, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 to 4 பச்சை மிளகா. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு தான் இந்த அவியலுக்கு வந்து ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக ஒர்க் ஆகும். ரொம்ப தண்ணியாக இருக்காமல், ரொம்ப கொதான்னு இருக்காமல் இது உங்களுக்கு ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணும். ஸோ இது நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள்ஸ் இப்போது சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து வெந்துடுச்சு. இப்போ இதே நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா அது ரொம்ப மெத்துன்னு போயிட்டுருக்கும். அந்த அவியலோட டேஸ்ட்டே போயிடும். ஸோ இதுதான் அந்த பர்ஃபெக்டான ஒரு டைம் நீங்கள் வந்து அந்த வெஜிடபிள்ஸை வந்து எடுக்கிறதுக்கு. இதோட தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணியை நீங்கள் கொட்டாதீங்க. இதுதான் நம்ம வந்து அந்த மசாலா, அவியல் மசாலாவுக்கு கலக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மிக்சியில் போட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் வேக வச்ச தண்ணி நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது அந்த மிக்சியில் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. மிக்சியில் போட்ட இந்த மசாலா நல்லா அறுபட்டுடுச்சு. பாருங்கள், நல்லா க்ரீமி அண்ட் திக்காக இருக்குது. இப்போ நம்ம இதுதான் எடுத்து அந்த வெஜிடபிள்ஸோட கலக்க போகிறோம். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை இந்த வேக வச்ச வெஜிடபிள்ஸோட நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு 3 to 5 நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா அந்த வேக வைங்க. திரும்பி ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகம், பெருங்காயம் போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. பொரிச்ச இந்த கலவையை அப்படியே எடுத்து அந்த கொதிக்கிற அவியலோடு சேர்த்து நல்லா கலந்து உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் கேஸ் ஆஃப் பண்ணி ஆற விடுங்க. வெஜிடபிள்ஸ் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு 1/2 கப் தயிர் எடுத்து நல்லா அடித்து அதுக்கப்புறம் இதோடு நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் சூடாக இருக்கும்போது ஊற்றினீங்கன்னா நல்லா திரியாக போயிடும். பாருங்கள், கேமராவில் தெரியுது நம்மளோட அவியல். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அந்த டெக்ஸ்சர் பார்க்கும்போது. அந்த தேங்காய் எண்ணெய்லாம் இதில் கலந்ததால் நல்லா அந்த ஃப்ளேவர் அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. பார்க்குறதுக்கே எனக்கு இப்போயே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. மக்களே, நம்மளோட அட்டகாசமான அவியல் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷுங்க. நீங்கள் அடைக்கி சாப்பிட்லாம், இல்லைனா எனி டிஃபன் வெரைட்டிஸ்க்கு நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி தேங்காய் சாதம் இல்லை வெரைட்டி ரைஸ்க்கு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மங்கீஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.